பீச்சி அணையிலிருந்து வெளியேறிய தண்ணீரால் கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள 45 ஏக்கர் அரசுக்கு சொந்தமான விளைநிலத்தை நீர் சூழ்ந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், விவரங்கள். கடவுளின் தேசம் கடல் தேசமாக மாறியிருக்கிறது. இடைவிடாது பொழிந்த அடைமழையால் ஆர்ப்பரிக்க அணைகளிலிருந்து வெள்ளம் வெளியேறி பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் பண்ணைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் சூழ்ந்திருக்கின்றன. இதனால் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கின்றன. பொதுமக்கள் கடும் அவஸ்தைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். நாம் தற்பொழுது நேரடியாக பார்க்கக்கூடிய இடம் என்பது கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கண்ணாரா என்று சொல்லக்கூடிய இடத்தில் பார்க்கின்றோம். பார்ப்பவர்களுக்கு இது ஒரு ஆறு போன்று காட்சியளிக்கும். ஆனால் இது ஆறு அல்ல, 6 அடிக்கு மேல் தண்ணீர் செல்லக்கூடிய ஒரு பண்ணை, அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் இது. இதில் கோகோட் மரம் முதல் கோகனட் மரங்கள் வரை இது தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. அதாவது தென்னை மரத்தினுடைய 6-7 அடிக்கு தண்ணீர் போனாலும் கூட அதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய மற்ற மரங்கள் 5 அடி மரங்கள், 3 அடி செடிகள் உள்ளிட்டவை முற்றிலுமாக இந்த நீரில் மூழ்கி இருக்கின்றன. இதனால் பண்ணையில் கிட்டத்தட்ட 45 ஏக்கர் பரப்பிலான பண்ணையில் 70% அளவிலான நிலப்பரப்பில் முற்றிலுமாக தண்ணீர் மூழ்கி இருக்கிறது. இது தொடர்பாக இந்த பகுதியிலுடைய இந்த ஃபார்மில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியரிடம் நாம் பேசுவோம். வணக்கம். இப்போ what is the situation as of now here, and when the flood is coming, when started to come, and what is the situation as of? It is starting from yesterday evening. The water is come up to this level, but now it is going down. ഇത് വെള്ളം, ഇത് നദിയല്ല ഇത് കാണുന്നത്. ഇത് നദി അവിടെ തന്നെ ഇരിക്കുന്നത്. ഇത് ഞങ്ങളുടെ കൾട്ടിവേഷൻ ലാൻഡ്. ഇങ്ങ് വെള്ളം വന്നേച്ച് ഇവിടുന്ന് 4 കിലോമീറ്റർ അപ്പുറം പീച്ച് ഡാം ഇരിക്കുന്നത്. அந்த பீச் டாமினை ஷட்டர் அப்பு பண்ணிப்போ அந்த தண்ணி இங்கே வந்துச்சு. வாட் டைப் ஆஃப் ட்ரீஸ் வேர் அண்டர் தி வாட்டர் பிரதர்? பனானா, டப்பியோக்கோ, வெஜிடபிள்ஸ், கொக்கோ, லைக் தட். What is the problem is going on here? For this land we are seeing that lot of trees are under water. Yeah. What about the other area? ആ ഏരിയയിലും ഭയങ്കര വെള്ളം തന്നെ ഇരിക്കുന്നത്. ഇപ്പോൾ ഇവിടെ ഞങ്ങൾക്ക് ഇത് കൾട്ടിവേഷൻ ചെയ്തിട്ടുണ്ട്. വെജിറ്റബിൾ ആൻഡ് ലൈക്ക് ദാറ്റ് ഒന്നും ചെയ്യാൻ ഇപ്പോൾ പറ്റുന്നില്ല. ഇതെല്ലാം വെള്ളത്തിലായി. ഇപ്പോൾ 3 ദിവസമായി വെള്ളത്തിൽ തന്നെ മുങ്ങിക്കിടക്കുന്നത്. ഈ വെള്ളം എപ്പോഴാണ് ഡൗൺ ആവും അപ്പോൾ ഞങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. பீச்சி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட மழை நீரானது இங்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் உள்ளிட்டவற்றில் ஆட்கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்த 45 ஏக்கர் பரப்பளவிலான அக்ரிகல்ச்சர் ஃபார்மில் கிட்டத்தட்ட 70% நிலப்பரப்பு தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. தக்காளி போன்ற சிறு செடிகளும், கோகோ பிளான்ட் என்று சொல்லக்கூடிய செடிகளும், இந்த வாழைமரம் போன்ற செடிகளும் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. தற்பொழுது 6 அடிக்கு மேல் தண்ணீர் என்பது இருக்கிறது. இதற்குள்ளாக மோட்டார், கிணறு போன்றவையும் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. இது 3 நாட்களாக இது போன்ற ஒரு நிலை இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். கேரளா மாநிலத்தில் பல்வேறு இடங்களிலும் இடைவிடாது மழை பொழிந்த நிலையில் தற்பொழுது மழை என்பது சில இடங்களில் தணிந்திருக்கிறது. ஆனாலும் கூட வெள்ளம் என்பது தொடர்ந்து வடியாத நிலையே சில இடங்களில் காணப்படுகிறது. இந்த லேண்டை பொறுத்தவரையில் ஆராய்ச்சிக்காக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த செடிகள் பயிரிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் தற்பொழுது அது அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த மழை நீர் வடியும் பொழுது இந்த ஃபார்மினுடைய இதர நிலைகள் குறித்து தெரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீச்சி அணையிலிருந்து தண்ணீர் என்பது தற்பொழுது திறக்கப்படுவது குறைந்திருக்கிறது. இதனால் இந்த தண்ணீர் என்பது விரைவில் வடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.